பிரேஸ் லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே. உலகம் முழுவதும் ஆண்டுடைய அந்த எருசலேம் பவனியை நினைவு கூறுகிற இந்த நல்ல நாளில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஆண்டவர் இந்த வார்த்தையை புறஜாதி மக்களுக்கு கூறாமல் அவருடைய சொந்த ஜனமாக கருதப்பட்ட யூத ஜனங்களை பார்த்து கூறினார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாய் இருக்கும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இயேசு என்றால் இரட்சகர் என்று தெரியும், மீட்பர் என்று தெரியும். அப்படி தெரிந்தும் அவர்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தில் இல்லை என்றால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. உன் சமாதானம் நதியை போல இருக்குமா? இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்திருந்தும் வேதத்தை நேசிக்காமல் இருக்கிறார்கள். 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம் சொல்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்கள் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நேசிக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்மையான ஒரு சமாதானம் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நேசிக்க வேண்டும். தினமும் நீங்கள் வேதத்தை நேசித்து 1ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியா இந்த வேதத்தில் நீங்கள் தியானமா இருக்கும் பொழுது, வேதத்தை நேசிக்கும் பொழுது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். முதலாவது உங்களுக்குள் சமாதானம் இருக்கும், இரண்டாவது உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். வேதம் அதுதானே சொல்கிறது, உன் அழகத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களாக நீங்கள் மாறுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துல உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாய் இருக்கும் என்று சொன்னீர். இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவ சமாதானம் இருப்பதாக, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாகவும் தேவ சமாதானம் இருப்பதாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கவனிக்கும் பொழுது எங்களுக்கு சமாதானம் நதியை போல வரும் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரே, இந்த நாள் முதல் உம்முடைய வேதத்தை வாசித்து உம்முடைய வேதத்தை நேசித்து இழந்து போன சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உடைய நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.